ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பட்டாணி வச்சு ஒரு குருமா தாங்க செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானோன்னே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது பொரிஞ்ச பிறகு நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் நடுவாக்கில் கீறி அதோட ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ண பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணி அதோட நல்லாவே வதக்கிக்காங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதோட இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அது நான் ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு 300 கிராம் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி ஒரு 1 or 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். இப்போ நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த பீஸ் நல்லாவே குக் ஆயிரும். பிறகு நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி அது கூட ஒரு 7-8 முந்திரி ஊற வச்சு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணி திரும்பவும் லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது சப்பாத்தி, இட்லி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.